சந்தோஷமாக இருக்கு. அப்படியா? உங்களுக்கு கொண்ட ஆசை நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு கொண்ட ஆசை சுவாமி உங்களை பார்த்து எப்படி நீங்க பிடிக்க ஏமா இறுக்கி முடிச்ச மாமா இந்த இன்பமான நேரத்திலே திருமண பரிசாக உனக்கு என்ன வேண்டும் தாராளமாக தருகின்றேன். எது கேட்டாலும் கடையின்றி வாங்கி தருவீர்களா? கண்டிப்பாக, எதை கேட்டாலும். அப்படியா சுவாமி? இந்த பொன்னான வேலையிலே என்ன கேட்க போகின்றேன் தெரியுமா? என்ன கேட்க? அதோ பார்த்தீர்களா உலகத்திலே இரண்டு அன்னப்பட்சியானது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது பார்த்தீர்களா? இரண்டு அன்னப்பறவைகள் கொஞ்சம் குலாவி கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மைதான் சுவாமி. ஆகையா எனக்கு அந்த இரண்டு அன்னப்பட்சிகளும் பரிசாக நீங்கள் நான் பிடித்து கொண்டு தர வேண்டும். அந்த அன்னப்பறவைகள் வேண்டும். உண்மைதான் சுவாமி. ஆமா, இப்பொழுதே பிடித்து தருகின்றேன். அப்படியா? நாமோ அந்த அன்னப்பறவை பிடிப்பதற்காக துரத்திக் கொண்டே போகின்றோம். உண்மையா? ஆனால் நமது கைகளில் அகப்படவில்லை. உண்மைதான். அது இப்படியெல்லாம் சென்றால் பிடிக்க முடியாது. அப்படியா? இப்பொழுது அம்மியால் எழுதி வேண்டும். புறப்படுவோம். அப்படியே அதுக்கு புறப்படுங்க. அப்படி ஆகட்டும். சீக்கிரமாக சுவாமி. என் மீது தேவலோகத்திலே ரிஷி பிரதம முனிவர் என்ற யோகேஸ்வரர் என்று நான்
வாடகையின் மனைவி வாழ்ந்து வந்தோம். அங்கே எங்களால் புரட்சி செய்ய முடியாத காரணத்தினால் நாங்கள் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூலோகம் வருவது வழக்கம். பூலோகத்திற்கு வந்து அன்ன பறவையாக உருமாறி நாங்கள் புரட்சி செய்யும் நேரத்தில் இந்த அன்ன பறவை மீது அழைந்து கொண்ட உன்னுடைய மனைவி கத்தை கேட்டு என் மீது பானத்தை போட்டு விட்டாயடா. யார் நீங்கள்? எதற்காக இங்கு வந்தீர்கள்? திருமணம் நடந்தவுடனே என் மனைவி திருமண பரிசாக என்ன வேண்டும் என்று கேட்டு அதற்காக பார்த்தீர்களா சுவாமி அன்னப்பறவை கொஞ்சம் புறாவை கொண்டிருக்கிறது. அந்த அன்னப்பறவை எனக்கு பிடித்தார்கள் என்று கேட்ட உடனேதான் நான் பிடித்து வந்தேன். ஆனால் என்னால் பிடிக்க முடியவில்லை. கடைசியாகத்தான் பானத்தை கொடுத்து விட்டேன் சுவாமி. பாவத்தை செய்து விட்டாயடா பாவி. மண்ணில் பிறக்கின்ற உயிர்களை இறப்பதற்கு யாரடா அனுமதி கொடுத்தது? மனால் பறிக்கப்பட்ட உயிரானது இப்படி பானப்பிரயோகம் செய்து என் உயிர் போகும்படி செய்து விட்டாயடா. எப்போது உன்னுடைய மனைவியின் கண் பார்வை இவ்வளவு துல்லியமாக இருந்து என் அழகை பார்த்து ரசித்து அந்த அன்னப்பொருள் வேண்டும் என்று கேட்டாலோ அதன் பிரகாரம் மூடிய விழிகளால் நீ எப்போது முடிவாட்சி என்பது பானப்பிரயோகம் செய்தாயோ இன்று முதற்கொண்டு உங்கள் இருவருக்கும் கண் பார்வை தெரியும். சர்வத்தையும் படைத்து காக்கும் சர்வேத ஐயா. படைத்து காக்கும் சர்வேதா சரணமையா மர்மத மலைய வந்த ஐயா 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 உலகிலே படைத்தாய்
ஏன் பிறந்தேன் இந்த உலகிலே எழுந்த தாபமையா ஐயா எனக்கு இந்த சோகமையா ஐயா 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 அந்த நேரத்தில் நான் தான் என் மனைவியிடத்தில் இப்படி நாம் சந்தோஷமாக இருக்கிறது திருமண பரிசாக என்ன வேண்டும் என்று கேட்டேன். அப்போ அன்னப்புறம் என்று நினைத்து அதை பரிசாக கேட்டார். தெரியாமல் செய்த குற்றத்திற்காக எங்களுக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீர்களே சுவாமி. தெரியாமல பறவைதான் என்று நீ பானப்பிரகம் செய்து விட்டாய். நான் என்று தெரியாமல் செய்து விட்டாய். சிவனேசா, நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்வார்கள். ஆத்திரத்தில் நானும் உங்களுக்கு சாபத்தை அளித்து விட்டேன். இந்த சாபம் விமோசனை பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தேவலோகத்தில் இருக்க தேவ மதத்தை கொண்டு வந்து நீங்கள் புசித்தால் மட்டுமே உங்களுக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்கும். உங்களுக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்கும். கண் பார்வை கிடைக்கும். ஆனால் மீண்டும் நமக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்றால் தேவலோகத்தில் இருக்கிறது அந்த தேவ அமிர்தத்தை நாம் உண்டால்தான் நமக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்கும் என்று கூறிவிட்டாரே. சுவாமி எப்படி நடக்கும்? சரி, நடப்பது நடந்தே தீரட்டும் கண்டே. அப்படியாகட்டும் சுவாமி. ஆயர் குலத்தில் பிள்ளை அவன் அடியார் குறையது இல்லை. அவனில் அவன் இல்டு இல்லை. அவனில் அவன் இல்டு இல்லை. அவன் அடித்தொழுதான் நமக்கில்லை. அவன் அடித்தொழுதார் நமக்கில்லை. நீதையின் நாயகன் வந்தார். நான் கேட்டிடும் வரங்களை தந்தான். நீதையின் நாயகன் வந்தார். கண்ணா 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 ஆயர் குலத்தில் பிள்ளை அவன் அடியார் குறையது இல்லை. ஆயர் குலத்தில் பிள்ளை அவன் அடியார் குறையது இல்லை. அவனில் அவன் இல்டு இல்லை. அவனில் அவன் இல்டு இல்லை. அங்கு அடித்தொழுதார் நமக்கில்லை. அடித்தொழுதார் நமக்கில்லை. கீதையின் நாயகன் வந்தான். நாம் கேட்டிடும் வரங்களை தந்தான். கீதையின் நாயகன் வந்தான். கண்ணா 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 கண்ணா
மல்லுக்கிழகு மாணிக்கம், நெல்லுக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு திருமால்பாடி நகரம். இன்னும் திருமால்பாடி நகரத்திலே எம்பெருமான் பெருமாள் ஆலய திருவிழா அதி விமர்சனமான முறையில் நடைபெற்று எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடகத்தை வரவழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே கருட சேவை எனும் நாடகம் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிதான வேளையிலே கிராமம், மணியம், பிரதனம், நாட்டாண்மைதாரர், காவல்துறை, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம், கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொன்ன கணக்கை 201 சுபஜயம். அது மட்டுமல்லாது இன்னும் தினம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனம் படைத்திருக்க வேண்டும். அத்தகைய மனம் படைத்த இன்னும் ரங்கநாதர் கோவில் தர்மகர்த்தா மற்றும் திமுக கிளை செயலாளர் ஐயா டி.கே. ஏழுமலை என்று சொல்லக்கூடிய கலைஞர் எங்களது இனியார் ஆடவரத்தை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்னார் அவளுக்கு எனது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இதே திருமால்பாடி நகரத்தைச் சேர்ந்த ரவி என்று சொல்லக்கூடிய கலைஞர் இன்னும் எங்களது கலைக்குழுவின் ஆசாராக விளங்கக்கூடிய மற்றும் வெடிச்சிருப்பு புக்கத்துறை சேகரையா அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்னார் அவளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம்.